எங்கள் ஊர் கரும்பாறை. நாங்கள் அகமலை பஞ்சாயத்தை சேர்ந்தவங்க. அகமலை பஞ்சாயத்தில் நாங்கள் அங்கேருந்து ரோடு வசதி இல்லை, எங்களுக்கு எந்த பள்ளிக்கூடம் வசதி இல்லை, எந்த வசதியும் இல்லை. நாங்கள் இங்கே தோப்புகளில் இருந்துக்கிட்டு ஏதோ எங்கள் பிள்ளைகளை படிக்க வச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதனால அரசாங்கத்தில் எங்களுக்கு ஒரு இடம் கொடுங்க அப்படின்னு கேட்டு எல்லாம் தாசில்தார் எல்லாம் இடத்த பார்த்து அளந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு எங்களுக்கு இது வரைக்கும் இந்த 10 வருஷத்து வரைக்கும் எங்களை இழுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. எங்களுக்கு எந்த விவரமே தெரியாமல் நாங்கள் நேற்று ஒரு சின்ன வேலையை செஞ்சோம். ஒரு வியா உங்களுக்கு வேலை நடந்துக்கிட்டு இருக்குதப்பா, நீங்கள் அவசரப்பட்டு இதை செய்யாதீங்க, உங்களுக்கு நாங்கள் செய்து கொடுக்குறோம் அப்படின்னு நேற்று வியா தான் சொல்லிட்டு பண்ணார். அப்படி அது இன்னும் நடக்கலை. அப்படிங்கிற போது அடுத்து எலெக்ஷன் வருது. இந்த எலெக்ஷனுக்கு முதல்ல எங்களுக்கு இடம் பட்டாவோ இல்லை அந்த இடத்த எடுத்து கொடுக்குறத அவங்க அரசாங்கம் வழங்காட்டி நாங்கள் ஓட்டு போடுறத புறக்கணிப்போம். ஓட்டு போட மாட்டோம், அவங்க ஓட்டை புறக்கணிப்போம். ஆச்சியம்மா, நாங்கள் ஊர் பேர் கரும்பாறை கிராமத்து தலைவர் இருக்கிறாரு. எங்களுக்கு அகமலை பஞ்சாயத்து தாய் கிராமம். தாய் கிராமம். இது நாள் வரைக்கும் நாங்களும் மனு கொடுத்து அசந்து போனோம். இன்னி எங்களுக்கு ஒரு வீட்டு இடம் எடுத்து கொடுக்கறதுக்கு நாங்களும் இந்த டிபார்ட்மெண்ட் 2005 இருந்து நாங்களும் மனு கொடுத்தோம். போகாத இடம் இல்லை, நாங்களும் மனு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் எந்த நடவடிக்கையும் எடுத்து கொடுக்கல. இன்னியும் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த நடக்குது வேலை நடக்குதுன்னு தான் சொல்றாங்க. ஆனால் நடந்த பாடு இல்லை. நாங்களும் அலைஞ்சு வயசாகி போச்சு. அவருக்கும் 85 வயசாச்சு. இனி எங்களுக்கு எந்த உறுதியான தகவல் எதுவுமே இல்லை.